ஓகே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கெனான் கொடுத்துட்டு இருக்க ஜி சீரிஸ் பிரிண்டரில் ஏகப்பட்ட பேருக்கு வர டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிவிசி மீடியா கார்டு எப்படி பிரிண்ட் பண்ணலாம், இது உண்மையா? சில பேர் நினச்சின்னா ஆல்ரெடி பிரிண்டர் வச்சுருக்கிறவங்க ஆன்லைன்லேயே பக்கத்தில் எங்கேயோ ஒரு டம்மியான கார்டை வாங்கி அந்த கார்டை வந்து குவாலிட்டி இல்லாத கார்டை யூஸ் பண்ணி கார்டு சப்போர்ட் ஆகலை, இவங்க பொய் சொல்கிறாங்க, இந்த சேனல் பொய் சொல்கிறாங்க, இது சப்போர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சில வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதை இன்றைக்கி கிளியராக காமிக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த வீடியோவே. ஜி சீரீஸில் G2010, 3010, 4010 இந்த 3 மாடலையுமே நீங்கள் பிவிசி கார்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம், அந்த கார்டு நம்மள்கிட்ட அவைலபிள். நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் ஏகப்பட்ட பேர் அந்த கார்டையும் பர்ச்சேஸ் பண்ணி இன்னும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாதவங்க நிறைய பேர் புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அந்த கார்டு வந்து என்ன கார்டு, அது எப்படி பிரிண்ட் பண்ணலாம், அதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கிளியராக தெரியும் உங்களுக்கு. நம்ம அந்த இங்க்ஜெட் மீடியா கார்டு கொடுக்கக்கூடிய கார்டு வந்து இதுதான். இதுதான் அந்த கார்டு. 270 GSM டபுள் சைட் க்ளோசி ஃபினிஷிங், 2 சைடுமே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது Canon G2010 பிரிண்டர். இந்த பிரிண்டரில் இன்றைக்கி இந்த ஐடி கார்டை பிரிண்ட் எடுக்கிறது தான் இப்போ உங்களுக்கு லைவாக காமிக்க போகிறோம். பார்த்துங்க, இது பிவிசி கார்டு. இதுதான் வந்து ஆதார் கார்டு, லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இதை ஃபுல்லாக டூப்ளிகேட் போட்டு கொடுக்குற கார்டு வந்து இந்த கார்டு தான். இதில் இப்போ நம்ம Canon G2010, 3010, 4010 மூணுக்குமே ஹெட்டு ஒன்று தான். ஸோ மூணுலேயுமே இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மேலாப்பில் நம்ம பேப்பர் வைக்கிற ட்ரேல தான். இதில் 2 கார்டு 3 கார்டு ஒரே நேரத்தில் வைக்கக்கூடாது, ஒரு கார்டு மட்டும்தான் வைக்கணும். மேலே நம்ம பேப்பர் வைக்கிற ட்ரேலையே கரெக்டாக இந்த கார்டை வச்சு கரெக்டாக லாக் பண்ணிக்கணும். இந்த நம்ம நார்மலாக A4 ஷீட் வச்சோம்னா லாக் பண்ணுவோம், 6x4 மேக்ஸி பேப்பர் வச்சோம்னா லாக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஐடி கார்டு வரைக்கும் இது வரும். அது வரைக்கும் லாக் பண்ணிட்டு அந்த கார்டை நம்ம சும்மா நார்மலாக உள்ளே போடுறோம். உள்ளே போட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் பிரிண்டரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கனாலே கார்டுனே தனி சைஸ் இருக்கும். 2010, 3010, 4010 3 பிரிண்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் ப்ரிஃபரன்ஸில் போனீங்க அப்படின்னா பேஜ் செட்டப் இருக்கும். இந்த பேஜ் செட்டப்பில் பேப்பர் சைஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கார்டுனே தனி சைஸ் இருக்கும். நீங்கள் சைஸெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, கார்டுனே தனி சைஸ் இருக்கும். நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2வது ஃபோட்டோ க்ளோசி பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 3வது பிரிண்ட் ஹை குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 4வது பார்டர்லெஸ் பிரிண்டிங் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துட்டு நம்ம அதுக்கடுத்து ஃபோட்டோஷாப்பில் போய் ஐடி கார்டோட சைஸுக்கு நம்ம என்ன இமேஜோ அதை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் அந்த Canon G4010 டிசைனையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம பிரிண்ட் வித்து நான் ப்ரிவியூன்னு கொடுத்தனால இதில் வந்துடும். இதில் இப்போ நான் பேஜ் செட்டப்பில் போய் பேப்பரை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து கார்டு சைஸுக்கு இருக்குது, ரைட், ஓகே. இப்போ அவ்வளோதான், எந்த ஆப்ஷனும் கிடையாது. இப்போ நார்மலாக நான் இப்போ கார்டு செட்டப் பண்ணிட்டேன். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கார்டு ஆல்ரெடி உள்ளே இருக்குது. வீடியோ கரெக்டாக பாருங்கள், கார்டு வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஒரு கார்டு தான் போடணும், 2 கார்டு 3 கார்டு போடக்கூடாது, ஒரு கார்டு தான் போடணும். இப்போ நான் பிரிண்ட் கொடுக்க போகிறேன். ப்ரொசீட் கேட்குது, ப்ரொசீட் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்டர் என்ன மாடல் செலக்ட் பண்ண சொல்லுது, Canon மாடல் செலக்ட் பண்ணிவிட்டேன். ப்ராப்பர்ட்டிஸில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். கார்டு சைஸாக இருக்குது, ரியர் ட்ரே, க்ளோசி பேப்பர், ஹை குவாலிட்டி, பார்டர்லெஸ் பிரிண்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இங்கே பிரிண்ட் ஆக போகுது. மேலே லைட்டு க்ளோ ஆரம்பிச்சிச்சு. இப்போ பிரிண்ட் ஆகுது கார்டு. நான் எதுவுமே பண்ணல. பேப்பர்னால நீளமாக வெளியில் வந்துடும். இது கார்டுனால உள்ளே தான் விழுந்து கிடக்கும், நம்ம கையை விட்டு எடுக்கணும். இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு கார்டு. உங்களுக்கு சவுண்டே கேட்குதுன்னு நினைக்கிறேன், பிரிண்டரோட சவுண்டு. கார்டு இந்த கார்டு தான். கார்டு நம்மள்ட்ட அவைலபிள். இப்போ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ஹை குவாலிட்டி பிரிண்டிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபோட்டோ பிரிண்டிங் மாதிரி தான். நல்லா அடித்து டார்க்காக அடித்து கொடுப்போம். 2வது டைம் நீங்கள் திருப்பி வச்சு பேக் சைடு எடுக்க போகிறப்ப ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த இங்கு காஞ்சிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வரும் பிரிண்ட்டு. ஆனால் பேக் சைடில் ஸ்க்ராச்சஸ் ஆகி வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. கஸ்டமருக்கு நம்ம கிளியராக கொடுக்க முடியாது.
கார்டு முடிய போகுது பிரிண்ட்டு. இப்போ பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. நாங்கள் கொடுத்துருக்க இமேஜ் கரெக்டாக வரும். நான் வந்து பெருசாக டிசைன்லாம் செட் பண்ணல, சும்மா நார்மலாக ஐடி கார்டு சைஸுக்கு ஒரு இமேஜை தூக்கி வச்சு ஃபுல் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்திருக்கேன். இது நீங்கள் எப்படி நீங்கள் ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக இமேஜ் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக உள்ளே போட்டு பார்டர்லெஸ்னால் பார்டர்லெஸ், பார்டர்னா பார்டரு, இதெல்லாம் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிறது. இமேஜ் வந்துருச்சு. இப்போ ஒன் சைடு நம்ம அடித்தாச்சு, ரெண்டாவது சைடு எம்டியாக இருக்குது. இப்போ நான் ரெண்டாவது சைடு நான் பிரிண்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ரெண்டாவது சைடு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ ரெண்டாவது சைடு நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன். பேப்பர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்கும், பேக்கில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த ரெண்டு இமேஜும் கரெக்டாக செட் பண்ணி நம்ம ஃபோட்டோஷாப்பாக வச்சுக்கணும். ஃபஸ்ட் டைம் அடிச்சு வரதா கரெக்டாக ஒரு 1 மினிட்ஸ் அந்த பெயிண்ட் இங்கு காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டன். அவ்வளோதான், கிளியராக அடிச்சு வந்தாலும் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த G2010, 3010, 4010 கிட்டத்தட்ட இந்த பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 பிரிண்டர் கொடுத்துருப்பேன். சரியான சேலு. ஒரு பெஸ்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒர்த்தான பிரிண்டர் அப்படின்னா இந்த Canon G சீரியஸ். இதில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் சாஃப்ட்வேர் யூஸ் ஆகும். அதில் Canon G4010லாம் ஒரு சரியான பக்காவான மாடலு. ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டோர் டெலிவரி உண்டு. நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம், வேறு எதுவுமே கிடையாது. ஃப்ரீ டோர் டெலிவரி, ஃப்ரீ ஆன்சைட் இன்ஸ்டாலேஷன், 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. ஏதோ டவுட்னாலும் நீங்கள் நமக்கே கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் கார்டில் இந்த பேக் சைட் பிரிண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த பிரிண்ட்டை பார்த்து முடியும். நிறைய பேர் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒரு 200 300 கம்மியாக எங்கேயாவது வெளியில் கிடைக்கும். அவங்க என்ன செஞ்சிருவாங்க, 200 300 கம்மியாக கிடைக்கின்ற ஆசைப்பட்டதை எடுத்துருவாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஹெட்டோ இங்கோ வாங்க அவங்களால முடியாது. ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கே போய் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை ஆன்லைனில் போடுவாங்க. ஆன்லைனில் 100% Canon ஒரிஜினல் பேர் போட்டே டூப்ளிகேட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும், அந்த இங்கை கொண்டு வந்து ஊற்றின உடனே பிரிண்டர் ஹெட்டு ப்ராப்ளம் ஆயிரும். அப்புறம் என்ன செஞ்சிடறது, கம்பெனியில் Canon பிரிண்டர் டூப்ளிகேட் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கலப்புறது, வேறு கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு பேக் கிளியராக இருக்கா இமேஜ்? ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு? லைவாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்படி இருந்த கார்டு தான் இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த கார்டும் நம்மள்கிட்ட அவைலபிள். Canonோட ஒரிஜினல் ஃபோட்டோ பேப்பர்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிள். இந்த Canonோட ஒரிஜினல் ஃபோட்டோ பேப்பர்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிள். பிரிண்டரும் நாங்கள் ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே 24 ஹவர்ஸில் ST கொரியரில் டெலிவரி ஆகிடும். டெலிவரி ஆன அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். டாட்டா Canonலேருந்து வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், டெமோ ட்ரைனிங் எல்லாம் காமிச்சிடுறாங்க. 1 இயர் ஃப்ரீ சர்வீஸு. அதுக்கு தேவையான இங்கு, ஃபோட்டோ பேப்பர், இன்ஜெக்ட் மீடியா கார்டு, இது உட்பட எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிள். அவ்வளோதான். ஒரு 200 300 கம்மியாக எங்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு அப்புறம் கார்டு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி கம்பெனி மேலே குறைய சொல்லாதீங்க. அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ஒரு 4-5 கஸ்டமர் ஃபோன் பண்ணி சார் நீங்கள் சொன்னீங்க இருந்தால் கார்டை வாங்கி போட்டால் ஒன்றும் பிரிண்ட் வரல அப்படின்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்காக இந்த வீடியோவே தனியாக எக்ஸ்க்ளூசிவாக மேக் பண்ணியிருக்கேன். நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் நல்லா என்கிட்ட கார்டு நிறையா இருக்குது, எத்தனை கார்டு வேணாலும் வாங்கிக்கிங்க. வாங்கி பிரிண்ட்டை யூஸ் பண்ணி லோ பட்ஜெட்டில் ஒரு மல்டி யூசேஜான ஒரு பிரிண்டர் அப்படின்னா இது ஸ்டுடியோக்கு நீங்கள் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், PVC கார்டு பிரிண்டிங் எடுத்துக்கலாம், போஸ்டர் ஆர்டில் சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டு, கலரு, ஒரு பெஸ்ட்டு பிரிண்டரு. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் மாடல்லாம் அடுத்து இன்னொரு டிசம்பர் 2 லான்ச் ஆகுது. இன்னும் அடுத்தடுத்த மாடல்ஸ் நிறையா வருது. ஸோ இந்த பிரிண்டரை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வேணுமா நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வாங்க, எங்கிட்ட பொருள் எடுங்க. எங்கிட்ட பொருள் எடுத்திங்கன்னா தான் நான் கொடுக்குற பொருள் ஒரிஜினல்னு எனக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு அது செட் ஆகலைன்னா அதுக்கு நான் பொருள் கிடையாது. நான் சொல்லக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் என்கிட்ட பொருள் எடுத்தால் தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா, ஏன்னா அதுக்கு தேவையான ஸ்பேர் என்னென்னவோ எல்லாத்தையுமே நான் கொடுப்பேன் கரெக்டாக. பொருளை ஒரு இடத்துல எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பேர் ஒரு இடத்துல வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதுக்கான இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரான வீடியோ சந்திப்போம். பை.